அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அப்துல்லா பின் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஈமான் நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? அவர்களுக்கு மிகுந்த படிப்பினைக்குரிய ஒரு வரலாற்று சம்பவம். முஸ்லிம்கள் ரோம பேரரசுக்கு எதிராக மேற்கொண்ட படையெடுப்பின் போது சில முஸ்லிம்கள் கைதிகளாக ரோம் நாட்டிற்கு எடுத்துச் செல்லப்பட்டனர். அங்கிருக்கக்கூடிய அரசவையில் அனைவரும் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டனர். வந்திருப்பவர்களில் சிலர் சஹாபாக்கள் என்று அறிந்த ரோமானிய அரசர் சஹாபி அவர்களை பற்றியும் அவர்களின் துடிப்பும் தைரியமும் இஸ்லாத்திற்காக அவர்கள் மேற்கொள்ளும் முனைப்பையும் பற்றி அறிந்தவராக இருந்தார். அரசர் தனது சிப்பாயிடம் ஒரு சஹாபியை அழைத்து வர ஆணையிடுகிறார். சென்ற அந்த சிப்பாய் ஒரு சஹாபியை அழைத்து வந்தார். அவர்தான் அப்துல்லா பின் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாவார். அவர் வந்தவுடன் அரசர் மிகுந்த யோசனைக்குள்ளாகிறார். எப்படியாவது இவரை நம்மவர்களில் ஒருவனாக்கி விட வேண்டும் என்ற முனைப்பில் இவ்வாறு சொல்கிறார்: நான் எனது மகளை உனக்கு மணமுடித்து வைக்கிறேன். எனது ஆட்சியில் பாதியை உனக்கு தருகிறேன். நீ ஒரு கிறிஸ்தவனாக மாற வேண்டும் என்கிறார். உடனே அந்த சஹாபி முடியாது என மறுத்தார். நான் என் ஈமானை இழக்க மாட்டேன் என்று உரக்கச் சொன்னார். அங்கே அமர்ந்திருந்தோர் முன்னிலையில் இதை சற்றும் எதிர்பாராத அரசருக்கு அவமரியாதை ஆகிவிட்டது. அரசருக்கு கோபம் தலைக்கு ஏறியது. அவர் உடனே தனது சிப்பாய்களுக்கு ஆணை பிறப்பித்தார். ஒரு பெரிய குவளையில் எண்ணெயை நிரப்பி தீயினால் எரிய விடுங்கள் என்று ஆணையிடுகிறார். சிப்பாய்களும் அவ்வாறே செய்தனர். உடனே அரசர் ஒரு முஸ்லீமை கொண்டு வந்து அந்த குவளைக்குள் அவரை போடுமாறு கூறினார். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த முஸ்லீமின் உடல் கண்ணிமைக்கும் நேரத்தில் எலும்புகள் அனைத்தும் வெளியே தெரிந்து நெருப்பில் பொசுங்கிவிட்டன. இதை பார்த்துவிட்டு அவ்வரசர் இப்பொழுது என்ன சொல்கிறாய் என கேட்கிறார். அதற்கும் அந்த சஹாபி ஈமானை இழக்காமல் முன்பு கூறியது போலவே கூறினார். உடனே அந்த அரசர் சஹாபியையும் எண்ணெயில் எரியுமாறு ஆணையிடுகிறார். குவளையின் பக்கம் நெருங்கிய அப்துல்லா பின் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழ ஆரம்பித்து விடுகிறார்கள். உடனே அரசர் இவர் அழ ஆரம்பித்து விட்டார், நம்மவராக மாறிவிடுவார் என்ற எண்ணத்துடன் அந்த சஹாபியை மீண்டும் அழைத்து வாருங்கள் என்று ஆணையிடுகிறார். சஹாபி வந்ததும், என்ன, நான் சொன்னதை ஏற்றுக்கொள்கிறாயா? மரண பயம் உன்னை மாற்றிவிட்டதா என்று கேட்கிறார். அதற்கு அந்த சஹாபி, நான் மரணத்திற்கு அஞ்சியோ அல்லது எரியும் எண்ணெயை கண்டோ அழுகிறேன் என்று எண்ணாதே. நான் அழுத காரணம் என்னவென்றால், என்னிடம் ஒரே ஒரு உயிர்தான் இருக்கிறது, அதுவும் இப்போது போகிவிடும். நான் அழுததற்கான காரணம், அல்லாஹ் எனக்கு ஒரே ஒரு உயிரை மட்டும்தான் தந்திருக்கின்றான். அவன் மட்டும் எனக்கு 100 உயிர்களை தந்திருந்தால் அவைகளை ஒன்றன் பின் ஒன்றாக அல்லாஹ்வின் பாதையில் எரிந்திருப்பேன். நான் அல்லாஹ்விற்காக 100 முறை ஷஹீதாக ஆசைப்படுகிறேன். ஆனால் என்னால் ஒரே ஒரு முறை மட்டும்தான் ஷஹீதாக ஆக முடியும் என்று எண்ணியே அழுகிறேன் என்றார். இதை கேட்ட அரசர் திகைத்தார், ஆச்சரியப்படுகின்றார். உடனே அவர் கூறுகிறார், நீ எனது தலையில் முத்தமிட்டால் நான் உன்னையும் கைதிகளையாக வந்த உங்கள் அனைவரையும் விடுவிக்கிறேன் என்றார். உடனே அந்த சஹாபி சிறிது யோசிக்கிறார். இதில் இஸ்லாத்திற்கு முரணாக எதுவும் இல்லை என்று முத்தமிட்டு வெளியேறினார். பின்பு அந்த முஸ்லீம் படை மதினாவிற்கு திரும்பியது. இவர்கள்தான் சஹாபாக்கள். இதில் உள்ள படிப்பினை: நாம் நம் வாழ்க்கையில் கிடைக்கின்ற அற்ப சுகத்திற்காக, அழிந்து போகக்கூடிய செல்வத்திற்காக நாம் நம்முடைய ஈமானை அனுதினமும் இழந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சஹாபிகள் இந்த உலகத்தின் ஆசாபாசத்திற்கு விலை போகவில்லை. ஈமான் எனும் கயிற்றை பற்றி பிடித்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் அல்லாஹ்வின் மீது முறையான தவக்குல் வைத்திருந்தார்கள். அதன் விளைவாக அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கவும் செய்தான். அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் ஷஹாதத்தை விரும்பினார்கள். அல்லாஹ்விற்காகவும் இஸ்லாத்திற்காகவும் அவர்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். இவர்களின் இந்த தியாகத்தை நாம் எண்ணி பார்த்து அவர்களை போன்று நாமும் ஈமானில் உறுதி கொண்டு அல்லாஹ்வின் பாதையில் செல்ல எல்லாம் உள்ள அல்லாஹ் உதவி செய்வானாக. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.